2 படம் போட்டி போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. டியூடோ, பைசனோ. நேத்து தமிழ்நாட்டுல 2 படமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது டியூடு இதுவரையும் 6 நாள் எவ்வளோ கலெக்ஷன், பைசன் இந்த 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே காந்தாரா சாப்டர் 1 ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டீசல் அந்த படம் இதுவரையும் டோட்டலா 6 நாள்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. அதாவது அது ஒரிஜினல் ஃப்ரேம் கிடையாது. அதை கொஞ்சம் வெக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, வேலாயுதம் தான். இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஆக்சுவல் பிக்சர். ஸோ வேலாயுதம்னு கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தோனி எஸ்எம் அப்படிங்கிறவர், ரஹீம் முகமது, குமரன், மார்வல் மல்டிவர்ஸ், ஜேபி ஜனா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. ஒரு ஹீரோ இருப்பாரு. அந்த ஹீரோவோட அது என்ன படம், என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன படம்னு சொன்னாலும் ஓகே, என்ன பாட்டுன்னு சொன்னாலும் ஓகே. ஸோ பாருங்க, கண்டுபிடிங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அதையும் பண்ணிக்கோங்க. ஏக் திவானே கி திவானியாத் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் இந்தியாவில் 9 கோடி, உலகம் முழுக்க 9 கோடியே 43 லட்சம். 19 கோடியே 35 லட்சம் இந்தியாலையும், 20 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 2 நாள்ல சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் தம்மா அப்படிங்கிற படம் ஸோ ஆக்சுவலா நேற்று 2வது நாள் இந்தியாவில் 22 கோடி. அப்புறம் தம்மா அப்படிங்கிற படம் டே 2 இந்தியாவில் வந்து 22 கோடி, உலகம் முழுக்க 23 கோடி 50 லட்சம். 51 கோடியே 15 லட்சம் இந்தியாலையும், 55 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுஷ்மான் குரானா, ராஷ்மிகா மண்டானா சேர்ந்து நடிச்ச படம். இதுல வேற ஒரு ஸ்பெஷல் கேமியோ வேற ஒன்று இருக்கு. தெலுசு கடா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 7 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம். டோட்டலா 9 கோடியே 67 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 15 கோடியே 23 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. கே ரேம்ப் அப்படிங்கிற படம் 1 கோடியே 40 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 13 கோடியே 90 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 17 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த படம் பிரேக் இவன் பண்ணுது. அப்புறம் மலையாளம்ல பெட் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு படம் அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன். நேத்து 7வது நாள் கேரளால 65 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. 5 கோடியே 78 லட்சம் கேரளாலையும், 9 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி தான் பட்ஜெட், நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இந்த படம். அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட 21வது நாள் வசூல் கர்நாடகால 4 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 5 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடி 25 லட்சம், கேரளால 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 219 கோடியே 66 லட்சம் கர்நாடகாலையும், ஆந்திரா தெலுங்கானால 103 கோடியே 14 லட்சம், தமிழ்நாட்டில் 63 கோடியே 24 லட்சம், கேரளால 56 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 218 கோடியே 41 லட்சம், ஓவர்சீஸ்ல 112 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 773 கோடியே 72 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட், தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீக்கெண்ட் ஒன்று போகுது, அதுல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீபாவளிலாம் அடிச்சு நொறுக்கிடுச்சு இந்த படம். அப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட டீசல் திரைப்படம் நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 34 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 3 கோடியே 8 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது 5 நாள் வரையும். ஆனா நேத்து கூட ஒரு நல்ல கலெக்ஷன் தான், நல்லாவே ஆக்குபன்சி இருக்கு. இருக்கிற ஷோஸ்க்கு ஏத்த ஒரு கலெக்ஷன் இருக்கு. ஆனா இது பத்தாது, ஏன்னா இன்னும் கலெக்ஷன் தேவைப்படுது. அப்புறம் பைசன் திரைப்படம் நேத்து 6வது நாள் ஒரு சூப்பர் கலெக்ஷனே எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 27 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 79 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 28 கோடியே 29 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 13 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருச்சுங்க. அதாவது ஆல்ரெடி இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. சரியான ஹிட்டான படமா அமைய போது ஒரு பெரிய கலெக்ஷன் 50 கோடி 60 கோடி எல்லாம் தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீக்கெண்ட் இந்த சாட்டர்டே சண்டே தாண்டறதுக்குள்ள இந்த படம் 50-60 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு திரைப்படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டில் 3 கோடியே 20 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானால 77 லட்சம், கர்நாடகால 52 லட்சம், கேரளால 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 74 லட்சம், உலகம் முழுக்க 5,42,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 43,27,00,000 தமிழ்நாட்டிலையும், 14,20,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 5,13,00,000, கேரளால 2,84,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 23,70,00,000, உலகம் முழுக்க 89,84,00,000. 35 கோடி பட்ஜெட், சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அபிஷியலா இந்த படத்துக்கு 100 கோடி அப்படிங்கறத 6 நாள்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோவோட முதல் 3 படமுமே 100 கோடி வசூல். அதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டை முதல் 3 படத்திலேயே தாண்டிடுச்சு. அதுலயும் ஒவ்வொரு படத்துலயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்ப ட்ரேட் நம்பர் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுதுமே ஒரு 100 கோடி இன்னொரு 2-3 நாள்ல வந்துரும்னு வைங்களேன். ஸோ அஃபிஷியல் நம்பருக்கும் ட்ரேட் நம்பருக்கும் சில நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தாண்டி நம்ம அஃபிஷியல் நம்பரை பத்தியே பேசினாலுமே இந்த 3 படங்களுமே 100 கோடி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நடிகருமே இல்லை இந்தியாவிலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 100 கோடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி 30 கோடி அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருந்திருக்கும்ல, அதை கூட யாரும் பெருசா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா 100 crore நம்பர்னு வரும்போது இது ஒரு பெரிய விஷயம். முதல் 3 படத்திலேயே ஒருத்தர் வந்து 100 கோடி எடுத்திருக்காரு. துப்பாக்கி அவர்கிட்ட கொடுங்க சிவான்னு ஒரு பக்கம் போஸ்ட் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 41 இயர்ஸ் ஆஃப் வைதேகி காத்திருந்தால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். அப்படி இருக்கும் இந்த ஸ்கிரீன் பிளே, அப்படி இருக்கும் இந்த படம். பாட்டு சொல்லவே தேவையில்லைங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த படத்துல இருந்து நீங்க எந்த பாட்டா இருந்தாலும், முக்கியமா அந்த காத்திருந்து காத்திருந்தா இருக்கட்டும், இல்ல வந்து ராசாத்தி ஒண்ணு, அந்த பாட்டுலாம் நீங்க அப்படியே ஃபுல்லா போட்டு விட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட வெறியன் நானு இந்த படத்தோட பாட்டுக்கும் இந்த படத்துக்கும். ஸோ கேப்டன் விஜயகாந்த் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட அப்ராக்சிமேட் கலெக்ஷன், அதாவது அப்ராக்சிமேட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 30 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் 2 கோடி, ஷேர் வந்து அப்ராக்சிமேட்டா 1,20,00,000. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். அப்பவே ஒரு பயங்கர ஃபுட்ஃபால்ஸ் வந்து ஒரு படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 30 இயர்ஸ் ஆஃப் முத்து 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு படம் 28 வருஷம் 27 வருஷம் கிட்ட ஒரே ரெக்கார்டை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முத்து தான் முதல் திரைப்படம் ஜப்பான்ல 100 நாளுக்கு மேல தியேட்டர்ல ஓடின படம். அதுவும் இல்லாம அந்த 100 நாள் பெரிய கலெக்ஷன் ஒன்று எடுத்தது. 400 மில்லியன் ஜப்பானீஸ் என்ன கலெக்ட் பண்ணுது. அதுதான் இந்தியன் ஃபிலிம்லேயே ஹையஸ்ட் கிராசரா எப்போ 2022 வரையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2023 தான் ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் RRR. அது வரையுமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா அத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது. அந்த ரெக்கார்டை அது வரையும் யாருனாலையும் முறியடிக்கப்படல. இப்ப கூட நீங்க டாப் 3 டாப் 4ன்னு எடுத்தீங்கன்னா அதுல முத்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கும். இந்தியன் பிலிம்ஸ் கலெக்டட் இன் ஜப்பான்ல ஹையஸ்ட் கலெக்ஷன்ல. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 17 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 1,75,00,000, கேரளால 3,80,00,000, கர்நாடகால 1,25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 லட்சம். ஸோ இந்த படம் ஓவர்சீஸ்ல ஜப்பான்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜப்பானீஸ் என் 400 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 3.1 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி கிட்ட அது மட்டுமே வருதுன்னு வைங்களேன். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல மற்ற நாடுகள்ல, அதாவது ஜப்பான் இல்லாம மற்ற நாடுகள்ல 2.15 மில்லியன். இதுல மலேசியால பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. டோட்டலா ஓவர்சீஸ்ல மட்டுமே 23 கோடி 22 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 47 கோடியே 17 லட்சம், பட்ஜெட் 8 கோடி. அதாவது 15 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து ஜப்பானோட ஷேர் இல்லாம சொல்றேன். அதாவது ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான் கலெக்ஷன் இல்லாம. ஜப்பான் கலெக்ஷனையும் சேர்த்து ஒரு தமிழ் பிலிமோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனை சேர்த்தா இது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.